மறித்து போன அனுபவங்கள் மாறட்டும், மற்ற நிலைகள் மாறட்டும். ஆவியில உற்சாகம், ஆத்மாவில உற்சாகம், சரீரத்துல உற்சாகம் உண்டாகத்தக்கதா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்படியே அவர் எழுமிருந்து ஒரு 5 நிமிடம் நாம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சமூகத்துல வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை உயிர்ப்பிங்க, அப்பா என்னை உயிர்ப்பிங்க. இந்த தளர்ந்து போன நிலைமைகளில் இருந்து என்னை தூக்கி எடுங்க ஆவியானவரே. இந்த உலர்ந்து போன நிலைமைகளில் இருந்து என்னை தூக்கி எடுங்கப்பா. இந்த வறண்டு போன சூழ்நிலைகளிலிருந்து என்னை தூக்கி எடுங்க ஆவியானவரே. அப்பா நான் பலமானாய் எழும்பணுமே, அப்பா நான் பலமுள்ளவனாய் எழும்பணுமே. இயேசுவே ஒரு பலமுள்ள ஆவிய மேல ஊற்றப்படட்டும், ஒரு பலமுள்ள ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே இதுவரை என் சரீரத்துக்கு விரோதமா போராடி கொண்டிருந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இந்த நாளில முற்றிலுமா அழிக்கப்பட்டு, ஆண்டவரே உமக்கென்று பலவானாய் மாறுவதற்கு ஒரு பலமுள்ள ஆவியை என் மேல ஊற்றுங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்பா இந்த நாளில என் சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி உமக்கென்று நான் பலிகளை போல சட்டைகளை அடுத்து எழும்பத்தக்கதா ஒரு பலமுள்ள ஆவி என் மேல ஊற்றுங்க என்று சொல்லி கேட்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து அந்நிய வாசிக்கிறவங்க ஒரு பலமுள்ள ஆவி இறங்கி வருகிறது, பலமுள்ள ஆவி இறங்கி வருகிறது. 18 வருட கூலியான ஸ்திரிய பலவீனப்படுத்துகிற ஆவியை அழிக்கத்தக்கதா, அழிக்கத்தக்கதா. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருடமான அந்த கூலியான ஸ்திரியை கட்டி வைத்திருந்தது போல கட்டி வைத்திருக்கிற அந்த பலவீன பகுதிகளை, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கர்த்தர் இந்த வேலை நிரூபணமாக்குகிறார். பலவீன கட்டுகள் உடைக்கப்படுகிறது, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. மரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். தேவ பலத்தோடு நான் கர்த்தருக்காக நான் எழும்பி நிற்க போகிறேன். தேவ பலத்தோடு கர்த்தருக்காக நான் ஓடப் போகிறேன். தேவ பலத்தோடு கர்த்தருக்காக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த பலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து பலமுள்ள ஆவி நம்ம சரீரத்தின் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கடந்து போன நிலைமைகள் மாறட்டும், தள்ளாடுகிற அனுபவங்கள் மாறட்டும். ஓ காட்டாமிருந்து வந்த வரன் நமக்குள்ள உண்டாகத்தக்கதாய் பலமுள்ள ஆவி இறங்கட்டும். உன்னத பலத்தினால கர்த்தரை நிரப்பும்படி உன்னதத்துக்கு ஆவி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆவியானவரே. கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த பலத்தோடு இனி கர்த்தருக்காக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி பொறுத்தனையோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆவியானவரே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு நாமத்தில் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு நாமத்தில் பலனானே,
பார்த்து கர்த்தருடைய கரம் குறுகி போகாதபடிக்கு அவருடைய தள்ளுமுள்ள கரம் நம்மை பலப்படுத்தினதே. கர்த்தருக்கு அப்படியே கரங்களை தட்டி மீண்டும் ஒரு நம்மேல் வைத்த ஒரு அன்பை இன்னும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மேல் வைத்த அன்பை கர்த்தர் நம்ம கூப்பிட்ட நேரமெல்லாம் இறங்கி வந்து அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த நல்லவருக்கு, அந்த வல்லவருக்கு, அந்த அற்புதருக்கு இன்னும் அதிகமாக நம் நன்றி செலுத்துவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி என்பனே கோட்டையே ஆராதனை உமக்கே என்பனே கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக 7 வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினார். அன்று பேசினவர் இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருமே பரிந்து பேசவில்லை என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை யாரோடு பேசுகிறதோ அவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் ஏற்று மாறாதவரா, எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமென். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமாய் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக திருப்பப்படும்படி, கர்த்தருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கப்படும்படி, நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். தொடர்ந்து ஏறக்கூடிய ஒவ்வொரு ஜெபம் நகர்களும் தேவன் தாமே ஆமென்றும் ஆமென் என்றும் வதைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நாம மாத்திரம் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது நாள் பகல் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உற்சாக
தொடர்ந்து இந்த ஜெபங்களுக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நாம் இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த வசனம் மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் ஏறெடுத்த விண்ணப்பத்தின் ஒரு பகுதி. அவன் ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே விண்ணப்பம் செய்கிறார். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் 2024 வரைக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் 2025 மகிழ்ச்சியாக்கும் என்று நாமளும் ஜெபிக்க போறோம். ஒரு அலையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த சிறுமைப்படுத்தின ஜனங்களை குறித்து நமக்கு இருக்கிற பிரமாணங்கள் துணை பிரமாணங்கள் என்று சொல்வார்கள். இந்த பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ அந்நியனை சிறுமைப்படுத்தும் போது அவன் என்னை நோக்கி அவையமிடுவானால் அவன் சத்தத்தை கேட்டு உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை நல்ல சிந்திக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிரமாணம், நீ யாரையும் சிறுமப்படுத்தக்கூடாது. நீ சிறுமப்படுத்தினா நான் சிறுமைப்படுத்தப்படுகிற ஜனங்களுக்கு ஆதரவாக உன்னோடு வழக்காடுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் சிறுமைப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு ஆதரவான தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். இன்னும் ரொம்ப அழகாய் கூட நம்ம வேத வசனங்கள்ல வாசிக்கும் போது அற்புதமாய் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சீறுகிற அந்த சீறி பாய்கிற அந்த இடத்துல கூட தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம சிறுமைப்படுகிற, இன்னும் துன்பத்தை அனுபவிக்கிற, போராட்டத்தை அனுபவிக்கிற ஜனங்களுக்கு ஆதரவாகவே தேவன் செயல்படுறார். அவருடைய செயல்பாடு அனைத்துமே சிறுமைப்படுகிற ஜனங்களுக்கு ஆதரவாகவே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சிறுமைப்படும் போது ஆண்டவர் அவர்களுக்கு, சிறுமைப்படுகிறவர்களுக்கு ஆதரவாகவே தேவன் கிரியை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா இந்த பகல் காலத்துல ஒரு காரியத்தை அழுத்தமாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சிறுமையை மாற்றி, ஆண்டவர் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்க, இல்லைன்னா துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்க ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார். நம்ம இந்த துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், இந்த துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த துன்பத்தை கேட்பதற்கு, ஒருவேளை இந்த துன்பத்திலேயே மரிச்சு போயிடுவோமோ என்று மட்டும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. துன்பத்துக்கு தக்க ஆண்டவர் மகிழ்ச்சியால் திருப்தியாவார். இது சாதாரணமாய் பார்க்கும்போது யோசேப்பு என்கிற மனிதன் 17 வயதுல துன்பத்தையும் சிறுமையும் அவன் பட ஆரம்பித்தான். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். நாட்கள் அவனை சிறுமைப்படுத்தியது. பல கோணங்களில் அவன் சிறுமையை அனுபவித்தான், கஷ்டத்தை அனுபவித்தான், வேதனையை அனுபவித்தான், அங்கலாய்ப்பை அனுபவித்தான்.
வேதத்தில் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 13 ஆண்டு காலம் துன்பத்தை அனுபவித்தான், 13 ஆண்டு காலம் சிறுமையை அனுபவித்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் 130 வயது வரைக்கும் நன்மையை அனுபவித்தான். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க நாம், நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய சிறுமையை மாற்றி ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 2024 நாம் சில சிறுமையை அனுபவிச்சிருந்தா கவலைப்படாதீங்க. வரக்கூடிய வருஷம் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியாய் மாற்றுவார். இல்லை நான் கண்ணீராக தான் இருக்கிறேன், கண்ணீர் கவலையமாக தான் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல, பிரச்சனை தீரவே இல்லை, போராட்டம் மாறவே இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறது, என்னால் தலை முடிஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய துன்பத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் சிறுமையை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். அதனால கவலைப்படாதீங்க. உடனே மாறலன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. சீக்கிரமா மாறும். நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு தக்க ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யோசிப்போம். ஒரு மனிதர் ஆலங்குளம் பக்கத்துல இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். ஒருவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் இந்த ஒரு இதில் வேலை பார்த்தார். 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவர் ஒரு டீ கடைக்கு போயிருக்கிறார். போனவரை அங்கே ஒருத்தர் இவருடைய ஜாதி பேரை சொல்லி, நீங்களாம் என் பக்கத்தில் உட்காந்து டீ குடிக்கியா அப்படின்னு மிதிச்சு தள்ளிட்டார். இவர் வயசான ஆள் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே அவரை குறுக்குள்ள மிதிச்சு அவரை வேதனைப்படுத்திட்டார். உடனே 108 ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த மிதிச்சவனை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அந்த தாத்தாட்ட அந்த அடிப்பட்ட ஆட்டை கேட்கும்போது அவங்க அந்த ஜெயிலில் இருக்கிறவருடைய ஒய்ஃப் போய், எங்களை மன்னிச்சுக்கோங்கய்யா, நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க, அவர் ஏதோ குடி வெளியில் என்ன செஞ்சுட்டாருன்னு சொல்லும்போது அவர் அந்த வயசாக சொல்லியிருக்கிறாரு, என் மனசார என் செருப்பை கலத்தி அவனை அதே இடத்துல செவுட்டில் அடித்தாதான் எனக்கு கோபம் ஆறும், அதுக்கப்புறம் நான் மன்னிச்சிருவேன்னா. இவரை காயப்படுத்துறத, இவரை எந்த இடத்துல கீழே போட்டு மிதிச்சானோ அதே இடத்துல செருப்பை கடத்தி அடிச்சாதான் அவருக்கு இருக்கிற ஆதங்கமும் வேகமும் குறையும் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தை ஒருவேளை அவர் பழிக்கு அவர் செய்கிறார். ஆனால் நீங்க அனுபவிச்ச சிறுமையோ, நீங்க அனுபவிச்ச துன்பத்தையோ, நீங்க பட்ட கஷ்டத்தையோ, நீங்க வடிச்ச கண்ணீரையோ இந்த இயேசு கிறிஸ்து அவரே பதிலடியாக நமக்கு மகிழ்ச்சியாய் கட்ட மாற்றுகிறார். நாம் அனுபவித்ததுக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால, நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால, நாம் அவரை நோக்கி பார்த்திருக்கிறபடினால நம்முடைய நிலைய நிச்சயமா மாற்றுவார். சரியானபடி நமக்கு நீங்க கண்ட துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் இன்னும் சிறுமையை கண்ட நாட்களுக்கும் தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் ஒரு 10 வருடத்திற்கு மேலாக அவள் சிறுமைப்பட்டாள். அவள் சிறுமைப்பட்டு கொண்டே இருந்தாள். நல்லா யோசிக்கணும். புருஷன் இருக்கிறான், இன்னும் தன்னுடைய முழு உறவுகளும் இருக்கிறது. ஆனாலும் இவளுக்குள்ள ஒரு ஆதங்கம், இவள் ஒரு சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறதை கண்ட இவளுடைய அழுகையும் சாப்பாடு இல்லாமையும் இவள் சாப்பிட முடியாமலையும் துக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாள். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் சிறுமையை கண்டார். ஆண்டவர் நம்முடைய சிறுமையை கண்டார்.
1 சாமுவேலின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமாய் அந்த சமூகத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது. நீண்ட நாட்கள் அழுதிருக்கிறார், நீண்ட நாட்கள் அழுதிருக்கிறார், நீண்ட நாட்கள் அழுதிருக்கிறார், நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் அழுதிருக்கிறார், வருடக்கணக்காய் தேவ சமூகத்தில் அழுதிருக்கிறார். இன்னும் நல்ல சொல்ல போனா இவளை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லும், இவ என்ன அழுவுன மூஞ்சி வச்சிருக்கா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாள், இவளை பார்த்தாலே எப்பவும் அழுது வருவது போல இருக்கிறத, இவ வாயை திறந்தாலே அழுதுறதால என்று சொல்லி அற்பமா கூட எண்ணிருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார்கள், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார்கள். ஒரு நாள் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அவள் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவள் போய் மனங்க சந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஏற்கனவே அழுதுகிட்டு தான் இருக்கா, இப்போ தேவ சமுத்திர போனோன்னு மிகவும் அழுகிறாள். நம்ம அழுகைய கண்ணீரை துடைக்க வர்றவங்க சில நேரம் மிகவும் அழ வச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணீரை துடைக்க வேண்டிய தகுதி உள்ளவர்கள் மிகவும் அழ வச்சிருவாங்க. ஏன்னா யோபுக்கு ஆறுதல் சொன்ன போனவங்க, அவனுக்கு அந்த ஒட்டகம் போனது கூட கவலை இல்லை, பிள்ளைகள் செத்து போனது கூட கவலை இல்லை. ஆனா இந்த ஆறுதல் சொல்ல போன அந்த நண்பர்கள் அவனை படுத்தின பாட பார்த்து அவன் தலையில கை வச்சுட்டு சொன்னான், துக்கம், ஓ மகா துக்கம்டா. பிள்ளைகள் இறந்து போகும்போது கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொன்னான். ஆனா இவங்க ஆறுதல் படுத்த போனவங்க இவனை அவமானப்படுத்துற, ஏற்கனவே காயப்பட்ட இடத்துல திரும்பியும் ஊசி வச்சு குத்துனதுனால அவன் சொல்லுகிறான், துக்கம், மகா துக்கம் என்று. அவன் பிறந்த நாளை சபிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவன் ரொம்ப தாழ்ந்து போகக்கூடிய நிலைக்கு அந்த நண்பர்கள் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த அண்ணாள் ஒரு வித்தியாசமா இருக்கிறாள். இவளுக்கு பண்டிகை ஆசிரிக்க முடியல, இவளுடைய சிரிச்ச முகத்தை தன் புருஷனுக்கு காட்ட முடியல, இவள் துக்க முகத்தோடையே இருந்துகிட்டு இருக்கிறாள், எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறாள், எதையும் சாப்பிடாம இருந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ இவன் ஜெபிக்கிற ஜெபம் தான், மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, கண்ணோக்கி சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா. நான் இத்தனை ஆண்டு காலமா நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை இதே மாதிரி கண்ணீர் இருக்குன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டவர் நீங்க கண்ணீர் வடிச்ச வருஷத்துக்கு தக்க, நீங்க சிறுமைப்பட்ட வருஷத்துக்கு தக்க ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நல்ல ஒரு அழகான சகோதரி, பேர சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த சகோதரி பார்த்து சொன்னாங்க, என்னைய எங்க மாமியாரும் என் புருஷனும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என்னால தாங்கிக்கொள்ளவே முடியல, பயங்கர வேதனையா இருக்கு. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மா மாத்திரம்தான். அம்மா பாத்திரங்கள் ஒவ்வொரு வீடு வீடா போய் பாத்திரங்களை கழுவிதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பாத்திரம் கழுவக்கூடிய சூழல் எனக்கு இல்லை. அதனால ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நானும் சொன்னேன், ஜெபம் கட்டாயம் கர்த்தர் உதவி செய்வாரு, கவலைப்படாதீங்க. நாட்கள் கடந்தது. அவர்கள் திருமணமாகி 8 வருஷம் ஆகியும் அந்த அவனுடைய கணவன் அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துற.
இவங்களுக்கு முன்பாகவே அவன் நிறைய பேரோட பழக்கம். அவன் ஒரு அதாவது ஒரு நர்சிங் ஒரு பெரிய இது வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதனால அங்கே வருகிற டீச்சர்ஸு, அங்கே பாடம் எடுக்கிற டீச்சர்ஸு இன்னும் இவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு தன் மனைவியை ஒரு அடிமையாகவே வச்சிருந்தாங்க. காலங்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. நான் இன்னொரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்தது. நான் போகும்போது சொன்னேன், அவங்க கையில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு ஏஞ்சல்னு சொல்லி பேரிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களுக்காக நான் ஜெபித்துட்டு ஒன்று அவங்கள பார்த்து கேட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க? நான் அந்த 8 வருஷமா நான் அனுபவிக்காத கொடுமையே இல்லை. 8 வருஷ காலமா நான் படாத துன்பமே இல்லை. பட்டினி பசி பல கோணங்களில் இருக்கும். ஆனா இப்போ நான் ராஜாவா இருக்கேன், இப்போ நான் ராஜாத்தியா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய கணவர் ஹைதராபாத்தில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் அங்கேயே கூட்டி கொண்டு போயிட்டான். அங்கிருந்து வர்ற பணங்கள், வரவு செலவு எல்லாம் இந்த அம்மா தான். அவன் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறான். அந்த பிஸ்னஸுடைய முழு காரியமும் இவன் இந்த பொருள்கிட்ட தான் கொடுத்து செய்கிறான். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ராஜாத்தியா இருக்கிறேன். இதே அனுபவம் எனக்கு இருந்ததுன்னா எங்கள் அப்பாவை நான் சாக கொடுத்துருக்க மாட்டேன், எப்படியாவது காப்பாற்றிருப்பேன். அன்னைக்கு 10,000 ரூபாய் இல்லாமல் எங்கள் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ண முடியல. அதனாலே தகப்பனாரை நான் இழந்துட்டேன். இந்த அனுபவம் இப்போ இருக்கிற இந்த பலன் இருக்குமானால், இந்த ஐஸ்வர்யம் இருக்குமானால் என் தகப்பனை நான் இழந்திருக்க மாட்டேன். இப்போ என்னுடைய தாயே என் கூடயே இருக்கிறாள், எனக்கு உதவியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் எங்களை இப்போதான் ஒரு பொது குடும்பம் போல சமாதானமாக இருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க சிறுமை ஆண்டவர் அனுபவிப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் துன்பத்தை அனுபவிப்பார். நமக்குடைய வாழ்க்கையில அனுமதி கொடுப்பார். அதுக்கு அடுத்து அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். எப்படி இந்த அந்நாள் என்கிற இந்த அன்பு தாய்க்கு அந்த சிறுமையை மாற்றி அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு துக்க முகமாய் இருந்து அன்றைக்கு அழுது கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயானவளுடைய இருதயம் மகிழத்தக்க ஆண்டவர் மாற்றினார். அது கண்டு சாதாரணமா இல்ல. அவ அழுது கொண்டிருக்கிற நாட்களில இவள் உருவாக்கப்பட்டது சாதாரண ஒரு நபர் அல்ல. இன்னும் அவள் பிரதான ஆசாரியனாகிய சாமுவேலை அவள் பெற்றெடுத்தாள். ராஜாக்களாய் நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதியாய் இருக்கிற ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை அவள் பெற்றெடுத்தாள். இன்னும் தான் முதல் பெர்சேபா மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ஒரு ஆளுநரை, இந்த ஆளுநராகிய சாமுவேலை இவள் பெற்றெடுத்தாள். இவன் சாதாரணமாய் அல்ல. இன்னும் கூட 4 இடங்களில் தன்னுடைய ராஜ்யத்தை அவன் அலுவலகத்தை நிறுவி முழு இஸ்ரவேலையும் சிறப்பாய் ஆண்டு கொண்டான். இது நல்ல சொல்ல போனா தாவீது சொல்லுவாங்க, அவன் ஒரு பெரிய ராஜான்னு சொல்லி. அவன் நாட்கள்ல கூட சத்துருக்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பிற்று. ஆனால் சாமுவேல் ஆண்ட 40 ஆண்டு காலம், சாமுவேல் நியாய விசாரிச்ச 40 ஆண்டு காலம், இன்னும் சாமுவேல் அந்த இடத்துல தீர்க்கதரிசியாக இருந்த 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலுக்கு தேவன் கேடகமாக இருந்தார். ஒரு பெரிய ஒரு புரட்சியாளரை
இந்த தாய் பெற்றெடுத்தாள். அவள் சாதாரணமாய் அல்ல, அவள் சிறுமையின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, இன்னும் சாப்பிடாம, இன்னும் தூங்காம, அழுது கொண்டே அவள் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான், உருவாக்கப்பட்ட ஒரு புயல் தான் சாமுவேல் என்று சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கண்டா, நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு புயல் உருவாகி கொண்டிருக்கிறது. அது இந்த உலகத்துல ஒரு அமைதியை நிலைநாட்டக்கூடிய சாமுவேலை போல உலகத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கண்டா, கண்ணீர் நிறுத்தப்படவே இல்லையே, என் ஆனந்தம் இன்னும் மாற்றப்படவே இல்லையே, கஷ்டம் தீரவே இல்லைன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். வெகு சீக்கிரமா நீங்க சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்க, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க உங்களுக்கு சரியாய் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா ஆண்டவர் சரியாய் மகிழ்ச்சியாக்க நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் செபிக்க வேண்டும். அதாவது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் சுவிசேஷம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் நிச்சயமா சந்தோஷமா மாறும். நீங்க அழுது புலம்ப வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்க சிறுமைக்கு தக்கன ஒரு மகிழ்ச்சிய, உங்க துன்பத்துக்கு தக்கன ஒரு மகிழ்ச்சிய, உங்க கஷ்டத்துக்கு தக்க ஒரு மகிழ்ச்சிய அவரால் மட்டுமே தர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பட்ட துன்பத்துக்கு தக்க ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவரை நோக்கி அழுது புலம்புங்கள். நீங்கள் கதவடைச்சு போட்டு அழுது புலம்புங்கள். இன்னும் கூட ரெட்டு உடுத்தினவர்களாய் வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பலை எடுத்து தலைமையை போட்டு யோசுவா அழுது புரளுதான். ஆகிப்பட்டணத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் தோற்று போன போது அழுது புலம்புகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் இந்த தாவீது தனக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார். பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார். அவன் அழுக சாதாரணவன் அல்ல, அவன் ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பலனில்லாத போக மட்டும் அழுகிறான். அவனுடைய 2 மனைவிகள், கூட இருக்கிற 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள், கூடாத தட்டு முட்டு எல்லாம் அழிக்கப்பட்டது. இன்னும் 600 பேரும் மரங்களை போல தனிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய, இந்த பகற்காலத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க சிறுமையை மாற்ற தேவனை நோக்கி, உங்க கண்ணீரை பார்க்கிற தெய்வத்தை நோக்கி அழுது புலம்புங்க. அழுது புலம்புங்க. அழுவதற்கு இடம் தேடுங்க. ஒரு தம்பி ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துகிறான். அவன் ஒரு முறை சொன்னான், எங்கள் வீட்டில் நிறைய நாட்கள், ஒரு வாரத்தில் 5 நாள் கெஸ்ட் வந்துடுவாங்க. மரமிட்டு கூட ஜெபிப்பதற்கான சூழல் இல்லை. மொத்தமே 3 ரூம் தான். எங்கள் அம்மா அப்பா ஒரு ரூமை ஆக்கிரமிச்சு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா தனியாக ஜோம் பண்ணதுக்கு கூட இருக்காது. அப்போ கடற்கரை ஓரமாக லாஞ்சி போட்டு நான் அழுது ஜோம் பண்ணிட்டு தான் கன்வென்ஷன் போவேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். நம்ம அங்கே ஜெபமணியில் ரூம் போட்டிருந்தார். 21 நாள் ரூம் போட்டு முழு உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் நமக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணுவதற்கு விசாலமான இடங்கள் இருக்கிறது. இன்னும் வேலைக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு அழலாம், பல கோணங்களில் அழுகலாம். இன்னும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா குளிக்கிற நேரத்தில் பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு அழுக சத்தம் வெளியே கேட்கக்கூடாது
அழுது ஜெபம் பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்குன்னா அழுது புலம்புங்கள், உங்க சிறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். நீங்கள் அழுது புலம்புங்கள் தேவனை நோக்கி, சீக்கிரமா உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். நீங்கள் கண்ட துன்பத்துக்கு தக்க, நீங்கள் பட்ட இன்னும் கூட கஷ்டத்துக்கு தக்க, நீங்கள் அனுபவித்த சிறுமைக்கு தக்க ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் திருப்தியாக்குவார். இனி இருக்கிற நமக்கு இருக்கிற இந்த 28 நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கப்பட்ட நேரங்களில் உங்க துன்பத்தை நினைச்சு, உங்க சிறுமையை நினைச்சு, உங்க கஷ்டத்தை நினைச்சு, உங்க ஆதங்கத்தை நினைச்சு நீங்க அழுது புலம்புங்க. வரக்கூடிய 2025 உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்குன்னா ரொம்ப அழகாய் நீங்கள் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சீங்கன்னா உங்க அழுகைய மனுஷனுக்கு முன்பாக வடிக்க வேண்டாம், தேவனுக்கு முன்பாக வடிங்க. தேவனுக்கு முன்பாக வடிங்க. தேவனுக்கு முன்பாக உங்க கண்ணீர் தெரியட்டும். உங்களுடைய எல்லா சூழலையும் கடவுள் தெரியும். என்ன சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஆணினுடைய கஷ்டம் ஆணுக்கு தான் தெரியும், ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும். இல்லைங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவர்கள் இருந்துதான் மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு இருக்கிற வேதனைகள், சோதனைகள், உணர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. எல்லா சூழலும் அவருக்கு தெரியும். இன்னும் வேதனாய சாஸ்திரி என்கிற ஒரு மனிதன், ஏற்கனவே அவர் பூசாரியா இருந்த நாட்கள், அவருக்கு நல்ல பாலும் பலமும் நெய்யும் நல்ல அழகான சாப்பாடு பாயாசத்தோடு கிடைத்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்கார ஆடும்போது இவருக்கு நிறைய பட்டினி பசி, நிறைய நாட்கள் புளிய இலையையும் புளிய பூவையும் வறுத்து தண்ணியை, பச்சை தண்ணியை கோரி குடித்து பசி ஆற்றின நாட்கள். ஒரு நாள் அவருக்கு பயங்கர வேதனை. நம்ம சிலையை கும்பிடும்போது கூட நமக்கு பட்டினி இல்லையே, பாலும் பழமும் நெய்யும் பாயாசமாக கிடைச்சத, நம்ம ஜீவனுள்ள தேவனை கும்பிடும் போது ஏன் இந்த வேதனை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பிருக்கிறார். அப்பதான் அவர் பாடின பாட்டு, இரக்கம் இல்லையோ தேவா இரக்கம் இல்லையோ அப்படின்னு பாடியிருக்கிறார். அந்த அழுகையோடு அந்த பாட்டை பாடி முடிக்கும் போது அவருடைய வீட்டு கதவு தட்டப்பட்டதா. அப்போ நல்ல சாப்பாடு, அவியல், பொரியல், இன்னும் அவர் எதிர்பார்த்த மாதிரி வடை, பாயாசம், அப்பளத்தோடு ஆட்கள் கொண்டு வந்து அங்கே கொடுக்காங்களாம். உடனே அழுது புலம்புனா உடனே அந்த தேவன் கிரியை செய்கிறார். ஒரு சாதாரண இவருக்கு ஒரு ஆதங்கம், அப்போ கூட நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சத, இப்போ நமக்கு கிடைக்கலையே. இந்த ஆதங்கத்தை கூட அவர் அழுதா, அந்த அழுகைய இயேசுநாதனால தாங்க முடியல, உடனேயே நிறைவேற்றினார். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் உங்க வாழ்க்கையில நேரிட்டு கொண்டிருக்கிற எந்த சிறுமையும் உங்களை சேதப்படுத்தாது. சீக்கிரமா ஆண்டவர் சிறுமையை மாற்றிடுவார். இன்னும் நிறைய குடிகாரர்கள் குடிச்சிட்டு குடல் புண்ணு வந்து அந்த வேதனையிலே சாவுறாங்க. அதுபோல நீங்களும் வேற ஏதோ ஒரு கஷ்டத்துல அப்படி மரிச்சு போக கடவுள் விடமாட்டார். ஏதோ ஒரு துன்பத்துல அப்படி மரிச்சு போக விடமாட்டார். இன்னைக்கு காலை பேப்பரை பார்க்கும்போது சொரண்ட பக்கம் களியா லூட்டி நினைக்கிறேன். அப்போ அங்க ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டிருக்கா, தனியார் சுய உதவி மகளிர் குழு காரங்க இந்த ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அரசு அந்த மகளிர் குழு மட்டும்தான் செயல்படணும், இது வரக்கூடாது. ஏன்னா அதிகமான வட்டி வாங்கி அவங்களால கட்ட முடியாம 7 குடும்பம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். இதுல 2 குடும்பத்தினர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஊர் நாட்டாமைகள் சேர்ந்து அப்படி ஒரு போர்டை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போர்டை வைக்கிறதுக்கு முந்தின நாள் இந்த வாரத்தில் ஒரு குடும்பம் அந்த ஊரை விட்டு தலைமறைவாக இருக்கிறாங்க. எங்கே இருக்குன்னே தெரியல, செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃபும்,
ரொம்ப ஒரு மோசமான நிலை, 2 பேருடைய போட்டாவையும் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான சூழல். ஒருவேளை கடன்லேயே நம்மளை அவிழ்த்து விடுவதற்கான ஒரு சூழலும் இருக்காது. தேவன் நமக்கு மேல் இரக்கம் வைக்கிறார். நீங்கள் அழுது புலம்புங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த காரியத்திலையும் நீங்கள் சிறுமையோடு வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. எந்த காரியத்திலையும் நீங்கள் துன்பத்தோடு வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. எந்த காரியத்திலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு புலம்பலோடு இருக்கதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களுக்காக அனாதை தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால நமக்கு உதவி செய்ய, நமக்கு தட்டி கேட்க, இல்லாட்டி நம்ம கண்ணீரை துடைக்க, ஆறுதல் பேச ஒருவருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்க துன்பத்தையே மாற்றி மகிழ்ச்சியாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. வேதாகமத்துல யோபு வாழ்க்கையில நேரிட்ட போதும் யோபுவும் பல கோணங்களில் கஷ்டப்பட்டான். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் அதுக்கப்புறம் 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டு யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறா நெடுநாள் உயிரோடு இருந்திருக்கிறான். அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அவன் மிஞ்சு போனா 7 மாசம் அவன் துன்பப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு கணிப்பு. 7 மாசம் தான் என்று சொல்ல முடியாது. 7 மாதங்கள் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சது நாட்கள். ஆனால் அதுக்கப்புறம் 140 ஆண்டுகள் 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு 4 தலைமுறையோடு அவன் வாழ வைத்து அவனை அழகு பார்த்த தெய்வம். தேவனுடைய பிள்ளையே, இந்த பகல் நிலையில வந்திருக்கிற உங்களுக்கு நீங்க துன்பத்தையும் சிறுமையும் கண்ட தக்கதாக அதற்கு ஈக்குவலாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார். அதனால அவரை நோக்கி நீங்க செவியுங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு மாற்றத்தை தருவார். அவரை நோக்கி புலம்புங்க, அவர் ஒரு மாற்றத்தை தருவார். எந்த காரியமானாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிங்க, தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் சாலாகும், எல்லா சூழலும் சரியாகும். அதுவும் நீங்க வேதனையில மற்றவங்க முன்னாடி கண்ணீர் வடிக்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. அது தாயா இருந்தா கூட ஒரு நாள் சொல்லி காணிப்பா, பிள்ளையா இருந்தா கூட ஒரு நாள் சொல்லி காணிப்பா, சகோதரனா இருந்தா கூட ஒரு நாள் சொல்லி காணிப்பா. நீங்க மனுஷனுக்கு முன்பாடி கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் மனைவியா இருந்தா கூட சொல்லி காண்பா, புருஷனா இருந்தா கூட சொல்லி காண்பா. அதுல ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் அழுவீர்களானால் இது ஆச்சரியமான தெய்வம், மகிமையான காரியத்தை அவர் செய்வார். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய மகத்துவமான ஒரு காரியம், தேவ சமூகத்தில் அழுது புலம்புங்கள்.